டிசியில் நாங்கள் ஒன்று பார்த்தோம் பார்வதின்னு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இதுலயும் நான் பண்ண நிறைய விஷயம் பண்ணுவேன். எக்ஸென்ட்ரிக்கா ஒரு சில விஷயம் அந்த பொண்ணு பண்ணுவா. அதெல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கேட்டுதான் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. டிசி அது வேற வேர்ல்டு. இதெல்லாம் ஒரு தோமிச்சிருக்கேன். ஓகே, வாட்சா பாட்டுலேருந்து வாட்சா விட்டுனேங்கிறேன். உங்களை பயங்கரமா இருக்கீங்க. வாட்சால இது நாகார்ஜுனாவா? வாட்சா பாட்டுலேருந்து வாட்சா விட்டுட்டே இருக்குன்றேன். ஓ, அவங்கள பற்றி ஒரு ரூமர் சொல்லுங்க. சஞ்சனா பத்தி ரூமர். எஸ், கிரியேட்டா? டெல் அபவுட் யுவர் பாய் ஃப்ரெண்ட். ஓ மை காட். பிரேக்கப் ஆகுது, அவங்கள நீங்க வந்து போட்டு தள்ளுறீங்க. அப்படி பிரேக்கப் ஆயினா போட்டு தள்ளலாமா? நல்லா இருக்கே இந்த ஐடியா. அப்படியா? என்ன அப்பனா எத்தனை பேர் போட்டு தள்ளுவீங்க? ஓ மை காட். எத்தனை பேர் என்ன அப்படி இல்லைங்க. பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், அபிஷனா இருக்கட்டும், கென்னா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களோட இன்டர்வியூஸ்ல ஒன்று சொன்னதுன்னா, நாங்கள் போய் ஹீரோயின்ஸ்னா கதை சொல்லும் போது வந்து they are not ready to act with us. இவங்க யாரும் என்கிட்ட வரல. ஏன்னா இங்கே பெருசாக இல்லாமல் பக்கத்துல இருந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்களே, அப்போ இங்கே இருக்க டேலண்ட்ஸ் எல்லாம் எங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நேம் பண்ணுங்க நீங்க. பவானி ஸ்ரீ இருக்காங்க. ஓகே, நீங்க இருக்கீங்க. நேம் 5 இல்ல. அதான் we're going to play rock paper scissors. Okay, who is going to lose? Going to tell something. I'm going to ask you ஏடா கூடம் கேள்வி. டன். ரெடியா? ராக் பேப்பர் சிசர். கையெல்லாம் உதறி தோமிச்சிருங்க. அப்படியே கை கீழே இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் கேள்வி. ஓகேவா? ஓகே, ஸோ tell us spoiler about parimala.co. ஜெராம் சார் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. என்ன திட்டுறாங்க? எக்ஸ்க்ளூசிவா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு காஸ்டிங்கோட பேர் சொல்ல சொன்னேன். அது சொல்லல. சொல்லுங்க, சும்மா சொல்லு. டீனா இருக்கு. ஏஜென்ட் டீனா. எங்களோட டீனா. ஓ, நாய்க்குட்டியா? சரி, நான் ஏதோ டீனானோட ஏதோ பயங்கரமா விக்ரம் அந்த மாதிரி மாசா இருக்க போது நினைச்சேன். வாட்சா பாட்டுல இருந்து வாட்சா விட்டுனேங்கிறேன். உங்களை பயங்கரமா இருக்கீங்க நீங்க. வாட்சால வாட்சா பாட்டுல இருந்து வாட்சா விட்டுட்டே இருக்குன்றேன். ஓ, செகண்ட் போயிடலாமா? வாங்க. ராக் பேப்பர் சிசர். நான் ஜெயிச்சிட்டா. சக்வஸ்டன் அவ கூட நான் தான். என் கூட தான் நீங்க வந்து கேம் ஆடுறீங்க. அவங்க வந்து இதாயிட்டாங்க. இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்? அவங்கள பத்தி ஒரு ரூமர் சொல்லுங்க. சஞ்சனாவை பத்தி. சஞ்சனா பத்தி ரூமர். எஸ், கிரியேட்டா? ஆமா, என்ன கேம்ல தோத்துட்டாங்க. யூ வில் ஆல்சோ கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. யூ கேன் ஆல்சோ கிரியேட் அபௌட் இல்ல பாவம் குழந்தை. அவ பத்தி நான் ரூமர் நான் சொல்லணும். நீங்க சொல்ல வேணாம், அவங்க தான் சொல்லணும். அவங்க தான் உங்களை பத்தி சொல்லணும். வேண்டாம். யாருங்க? நாங்க மைக் வச்சிருக்கோம். ஐயோ, நான் சொல்லட்டுமா? நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, ஆனா மைக்க போட்டு சொல்றீங்களே. அதுவும் மறைச்சிட்டு வேற டப்பிங் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க மைக்ல வந்து கேட்கும்ல. ஆமா, யாருக்கு தெரியும்? எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொன்னா. அது என்ன வேணாலும் நீங்க அப்புறமா ஹஸ்கி வாய்ஸ்ல போஸ்ட்ல போட்டுக்கலாம்ல. நாங்க அது ஏஐன்றோம். ஐயோ, இதுக்கே நீங்க வந்து சாட்சி பதில் கொடுத்துருக்கீங்க. நாங்க இதை கட் பண்ணுவோம். சரி, ஆமா, அதுவும் ஏஐன்றேன், இதுவும் ஏஐன்றேன். லூப்ல போயிட்டே இருக்கும். யாருமா நீங்க? ஐயோ, முரட்டாளா இருக்கீங்க. பயங்கரம். செம. எப்படி நம்ம வந்து பிரச்சனை மாட்டிக்க கூடாம இருக்க முடியாது. மாட்டிக்கிட்டா தப்பிக்க தெரியணும். செம்மங்க, செம்ம ஸ்மார்ட்டுங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதானா? இல்ல ராக் இல்ல, அந்த ரூமர் மட்டும் சொல்லிட்டோம். இல்ல நான் சொல்லிருக்கேன், அது ஒரு கஷ்டம். வேற என்ன ரூமர் சொல்லணும்? படம் பத்தி நார்மலா தான் சொல்லுங்க. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்திருப்பீங்க. கொஞ்சம் உடனே இருப்பாங்களே, ரொம்ப வந்துட்டு சஞ்சனா இப்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது ஒரு ரூமர். நான் ஒரு சிங்கரா? ரூமர் இல்ல, சிங்கிளா? சிங்கிளா? அது எப்படி ரூமர்? சரி சரி, ஓகே. ஏங்க கமிட்டட் நினைக்கிறேன். கமிட்டட் தானே நீங்க? அவதான் பேசிட்டு இருக்கா ரூமர் அப்படின்னு. அந்த கேள்வி எந்த இல்லல்ல. ராக் பேப்பர் சிசர். ரெண்டு பேரும் மாட்டீங்க. சொல்லுங்க. டெல் அபவுட் யுவர் பாய் ஃப்ரெண்ட். ஓ மை காட். என் பாய் ஃப்ரெண்ட் பேரா பிராட்லி கூப்பர். யாருங்க அவரு? அவ்வளவுதான். யாருங்க அவரு? ஹாலிவுட் ஆக்டர். ஹாலிவுடா? ஆமா. சரி, ஓகே. நீங்க ஏதோ ஜெயிலர் 2ல நடிக்கிறீங்களாமே, கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டல இல்லையே. இல்ல, நான் கேள்விப்பட்டோமே. சரி, நம்ம பார்க்கலாம். அப்ப இருக்கீங்க. சூப்பருங்க. வாட் அபவுட் இது? என்ன பரிமளா கோனா டக்குனு உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வருதுன்னா, அந்த கோலமாவு கோகிலா, ரிவால்வர் ரீட்டா, அந்த மாதிரி இவங்க ஃபேமிலியா சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டு அந்த கொலையை தப்பி வந்து சொல்றது மறைக்கிறதுக்காக ஒரு 4 பேர் கூட்டாளி மாதிரி வீட்டுள்ள பதுங்கிருக்காங்களோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நாட் எக்ஸாக்ட்லி. ஆனா ஆமா, அது கொலை ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோமோலயே பார்த்துட்டோம். ஒரு ஒரு அந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி. எஸ்,
and it'll be very entertaining. And எல்லாமே அது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ வந்துட்டு அது காமிக்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இல்லை, லைக் ப்ரெசன்டேஷனாக சொல்றேன். கேரக்டர் சீரியஸாக தான் இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறப்போ அது லைக் காமெடி லேண்ட் ஆகுது. ஒரு நெல்சன் ஃப்ளேவர் அப்படியா? பாண்டிராஜ் சார் ஃப்ளேவர். வாவ், தட்ஸ் கிரேட். ஓகே, அவர் மீட்டர்ல இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களுடைய படங்களை பார்த்துருக்கோம்ல, பசங்களா இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. நாங்க ஸ்டாண்டி பட் அதே ஹை எனர்ஜி இருக்கும் த்ரூ அவுட் எவ்ரி சீன்ல. அந்த ஹை எனர்ஜி இருக்கும். காஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஹை எனர்ஜி காஸ்ட். அதனால சீன்ஸாவுமே கேரக்டர்ஸாவுமே டைலாக்ஸாவுமே எல்லாமே ஹை எனர்ஜியா இருக்கும். அப்படியே பிளாஸ்டா இருக்கும். யா, ஆக்சுவலி அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு பண்றப்போ அந்த போஸ்டர் பார்க்கும்போது அந்த பாம்பு பிளாஸ்ட் ஓகே, அந்த ஃபீலிங் இருக்கு. இட்ஸ் a theater watch. நீங்களா எப்படி வந்தீங்க? உங்களுக்கு எப்படி கேஷ் பண்ணாரு? என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட்? ஐடியாவா சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிஸ்டர்ஸ் இப்படி 2 இது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நான் கேட்டப்போ சரி, இவ கேட்டப்போ சரி, லைக் எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர்னு சொல்லல, லைக் யார் என்ன ரோல் பிளே பண்றா அப்படின்னு சொல்லல. சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கதை கேட்டோம். அதுக்கப்புறம் காஸ்ட் பண்ணோடனே தான் யார் எல்டர் சிஸ்டர் பிளே பண்றது யங்கர் சிஸ்டர் பிளே பண்றதுன்னு டிசைட் பண்ணாரு சார். ஓகே, ஆமால, இது இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு, ரொம்ப நாள் ஆச்சு முடிச்சு. அக்காவா தங்கச்சியா? நான் அக்கா தங்கச்சி. ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து லைக் மிஷ்கின் அவர்கள் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். லைக் ஜெயராம் சாரா இருக்கட்டும், ஊர்வஷி மேமா இருக்கட்டும், நீங்க 2 பேர் பக்கத்துல உட்காந்து லாஃப்டர் மூமெண்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வருது, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இன்சைட் ஜோக் ஏதோ போயிட்டு இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் மிஷ்கின் சார், யாரோ ஒரு புது மாதிரி தெரியும், எங்களுக்கு தெரியும். என்னதுங்க? என்னமோ சொன்னேன். இவ அதுக்கு முன்னாடி இவ பேசினா. என்னதுங்க? இவ நான் பேசினப்போ சார் நேம் மாத்தி சொல்லிட்டான். விக் வந்தா சார் பேரு பாண்டிராஜ் சார்ன்னு சொல்றதுக்கு அவ ஏதோ பாண்டி சார் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டா. அது வந்து அங்க இருக்கும்போது ரியலைஸ் பண்ணல, பக்கத்துல வந்து இருக்கும்போது மேம் கேட்டுட்டாங்க என்ன பேசினேன் அப்படின்னு. அவங்க கேட்டோன்னே இவங்க 2 பேரும் பயங்கரமா கண்ணில எல்லாம் தண்ணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நடுவில் உட்காந்து என்னால முடியல, நானும் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆமா கரெக்ட். ஆக்சுவலி நான் ஒரு நிமிஷம் இவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும், ப்ளீஸ் வராதுன்னா முடியல. இப்படிதான் ஆனா செட்லையும் இருக்கும். சீன் எடுத்துட்டு போம், டைம் போயிட்டு இருக்குன்னு தெரியும். எல்லாருக்கும் சிரிப்பு நிக்கவே நிக்காது. அண்ட் எங்களுக்குலாம் வந்துட்டு மேமுக்கும் சரி எங்களுக்குலாம் சேர்ந்து சிரிச்சா அப்படி பிங்க் ஆயிடுச்சு. அப்படி அது இறங்கி சீனுக்கு ஓகே பண்ணலாம் ஷூட் பண்ணிருக்கும் போது அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது. அந்த பேர் மாத்தி சொன்னதான், சார் பேர் சொல்லிட்டு இருந்தப்போ ஏதோ பாண்டி சார் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டா. அதுதான் கொஞ்சம் அந்த லாஃப்டர் மொமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இங்க வந்து உங்க 2 பேருக்கு பேர் இருக்காங்களா படத்துல? ஆமா இருக்காங்க. பிரேக்கப் ஆகுது, அவங்கள நீங்க வந்து போட்டு தள்ளுறீங்க. அப்படி பிரேக்கப் ஆயினா போட்டு தள்ளலாமா? நல்லா இருக்கே இந்த ஐடியா. அப்படியா? என்ன அப்பனா எத்தனை பேர் போட்டு தள்ளுவீங்க? ஓ மை காட், எத்தனை பேர்? என்ன அப்படி இல்லைங்க, ஏன் அதான் சொல்ல வரலங்க. இப்போ இதே மாதிரி இப்போ வந்து அப்போ நீங்க அசியூம் பண்ணிட்டீங்க, ஓகே ஒரு 10 பிரேக்கப் 20 பிரேக்கப் பண்ணிருப்பாங்க அப்படி சொல்ல வரல. இப்போ பெண்கள் எல்லாம் இதே மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எத்தனை பேர் அப்படி பண்றது? அப்படி சொல்ல நீங்க என்ன கேட்டீங்க? ரீவைண்ட் பண்ணி ப்ரூஃப் இருக்கு. கடவுளே காப்பாத்துமா. அடுத்த 10 அப்படி பார்த்தா நீங்க எத்தனை பேரை கொலை பண்ணுவீங்க அப்படி சொல்லி நீங்க அப்படியே கேட்டீங்க. நான் பொதுவா பெண்கள் நீ சொல்லும்போது நல்லா இருக்கே அப்படின்னும் போது இதே மாதிரி பெண்கள் இல்ல, நான் எதுக்கு நல்லா இருக்கேன்னா இது ஒரு புது ஸ்டோரி ஐடியாவா இருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லர் இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா ஏங்க அதுக்கு இல்லைங்க, ஸ்டோரி டெல்லர் கதை சொல்றதுக்கு. வாட் இஸ் ஆல் அபவுட் திஸ் மூவிங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொலை பண்றாங்க அப்படின்னும் போது அது எதனால வருது? அது வந்து தெரியாதனமா நடந்துருதா? அதுதானே கதை, அதுதான் கதை. ஆக்சுவலி அதுதான் எல்லாருமே அதான் கேட்குறாங்க, என்ன கனெக்ஷன் இந்த வேர்ல்டுக்கும் இந்த வேர்ல்டுக்கும். ஏன்னா சாங்ல ஒரு இது பார்த்துருக்கோம், ப்ரோமோல ஒரு ஃபேமிலி பார்த்துருக்கோம், அப்புறம் செப்பரேட்டா மிஷ்கின் சார் வராரு. இதெல்லாம் எப்படி லைக் ஒரே ஸ்டோரியில நிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு மேட்டர். விஷயம் மாதிரி ஒரு வரும் அந்த மாதிரி திருஷ்யம்னா அந்த ஃபேமிலி அதுதான் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான் தவிர பட் ஸ்டோரி ட்ரீட்மெண்ட்டாக அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, அது ரொம்ப சீரியஸ் கதையில திருஷ்யம். ஓகே, உங்க லவர் பத்தி சொல்லுங்க. படத்துல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு வந்து சொல்லிட்டா அது ஒரு மாதிரி இப்படிக்காரு, அதுவும் போயிடுமா? என்னங்க எல்லாமே நாட்டா இருக்க போல. ஒண்ணு அப்படியே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்னு ஓபன் பண்ணா மொத்தமா இதாயிடும். ஆமா ஆக்சுவலி அந்த மாதிரி லைட்டா சூப்பருங்க. நீங்க சொல்லுங்க, டிசில நாங்க ஒன்று பார்த்தோம் பார்வதின்னு. லைக் யூ ஆர் டூயிங் ரோல்ஸ் வேரியஸ், வேற மாதிரி இருக்கு. அப்படிதான் பண்ணி அவங்க வேற ஒரு படத்துக்கு வரும், வேற மாதிரி கேரக்டர் இருக்கு. எப்படி? அதாவது இல்ல நீங்க தான் பதில் சொல்லுங்க. தெரியும் அடிப்பேன் தெரிஞ்சுட்டேன் அவங்களே. நான் அப்படி யோசிக்கவே இல்லை. பட் ஆனா கரெக்ட் தான், டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது பயங்கர போல்டா எனக்கு குட். அதான் அந்த வேர்ல்டுக்கு அது தேவைப்பட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம். அண்ட் எனக்கு அந்த லுக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி அந்த போய் அந்த லுக்கில் ரெடியாக இருப்பவே நமக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல ஒரு மாதிரி.
ஸோ அந்த பெரிய கான்ட்ராஸ்ட் இருந்தது அந்த லுக்கில். பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு இப்போ குர்த்தி போட்டிருப்போம், நார்மலாக நைட் க்ளோத்ஸ் போட்டிருப்போம், லைக் ரொம்ப க்ளோஸர் டு நம்ம நார்மல் டெய்லி லைஃப்பில் போடுற இதில் அது வந்து ரொம்ப அப்படியே லுக்காகவே ரொம்ப பெரிய சேஞ்ச் இருந்தனால அது பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ரெடியாகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லா கேரக்டரும் பண்ணுறது இதுலேயும் நான் பண்ணால் நிறைய விஷயம் பண்ணுவேன். எக்ஸென்ட்ரிக்காக ஒரு சில விஷயம்லாம் அந்த பொண்ணு பண்ணுவா. அதெல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கேட்டு தான் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. டிசி அது வேற வேர்ல்டு யூசி. ஓகே, இப்போ பொதுவாக என்னன்னா அந்த ரோல்ஸ் இப்போ ஒரு படம் நம்மளுக்கு வருதுன்னா ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ அருண்மாதேஸ்வரன் அவர்களாக இருக்கட்டும், பாண்டியராஜா இருக்கட்டும், அவங்களாம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பார்த்து அப்படியே அப்ரோச் பண்ணாங்களா, இல்லை ஆடிஷன்ஸ் போகுது அப்படி தெரிஞ்சு நீங்கள் போனீங்களா? பாண்டி சார் ஆப்வியஸாக லவர் பந்து பார்த்துட்டு பாண்டி சார் லவர் பந்து பார்த்துட்டு அப்போவே கால் பண்ணி அவர் பேசினாரு. ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு எங்கள் மொத்த டீம் கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசினாரு. அப்படிதான் சார் கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. குட் ஒன்லி இல்லை அதானே எய்ம் பண்ணி பண்ணுறேன். ஸோ நானும் எனக்கு பேசிக் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்க வரல, அதனால எனக்கு தெரியாது, அதனால எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அருண் சார் பார்த்துருப்பாரு, கண்டிப்பாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன்னு தெரியல, நான் கேட்டதில்லை. பட் அந்த டிசியில் இது பற்றி நிறைய டிஸ்கஷன் தான் போச்சு. அதை பற்றி நம்ம டிசி இன்டர்வியூவில் பேசலாம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மேட் பார்த்தேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே லால் சலாமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண தெலுங்கு படமாக இருக்கட்டும், ஒரு ஒரு பெரிய ஜம்ப் அடிப்பீங்களா, 8 வசந்தாலோ அதில் வந்து ஒரு ஆஃப் சாரி போட்டு அது பண்ணுறது டஃப் தான். அந்த இதெல்லாம் லைக் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? சும்மா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோ இல்லை இது மாதிரி சண்டை கண்டு கற்றுக்கிறதுலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் பண்ணுவாங்க. அது எதாவது ஒர்க் அவுட் ஆகுதா இதில்? இது அப்படி கனெக்ட் பண்ணுவோம் இதுலையா? இல்லை, நாங்கள் அடிச்சுப்போம், அதில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இதுல சண்டை போடுற சீன்ஸ், லைக் அக்கா தங்கச்சி சும்மா அடிச்சுக்கிட்டு முடி பிச்சுக்கிட்டு சண்டை போடுறதெல்லாம் இருக்கு. அங்கதான் இருக்கா? பலமா அடி விழுந்திருக்கு 2 பேருக்கும் மாத்தி மாத்தி. இந்த மாதிரி ஃபைட் எதுவும் இல்லையா? சும்மா அதான் இந்த மாதிரி. அண்ட் ரீசெண்டாக இப்போ பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், அபிஷனா இருக்கட்டும், கென்னா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களோட இன்டர்வியூஸில் ஒன்று சொன்னது என்னன்னா, நாங்கள் போய் ஹீரோயின்ஸ்லாம் கதை சொல்லும் போது வந்து they are not ready to act with us, அதனால நாங்கள் வெளியிலேருந்து வேறு லாங்குவேஜ், அதாவது கேரளா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், அங்கேருந்து நாங்கள் பேசி பண்ணுறோம், அவங்க வந்து they are ready to work with us அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே இருக்க ஆக்டர்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் வந்து they are not ரெடியா, இல்லை அந்த மாதிரி only few are telling no அப்படின்ற மாதிரி இருக்கா? இவங்க யாரும் என்கிட்ட வரல. ஏன்னா அபிஷன் இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட், கென் இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட், தெரியுவங்களெல்லாம். பிரதீப் ஆல்சோ மெட் கப்புள் ஆஃப் டைம்ஸ். பட் இப்போ அவங்க இது வரைக்கும் பண்ண எந்த ஸ்டோரியும் லைக் அந்த டைமில் லைக் நம்மளை அப்ரோச் பண்ணல. ஸோ எனக்கு தெரியல. அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஆக்டர். நீங்கள் சொல்கிறது தெரியுது. ஏன்னா இங்கே பெருசாக இல்லாமல் பக்கத்துலேருந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்களே, அப்போ இங்கே இருக்க டேலண்ட்ஸ்லாம் எங்கே என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நேம் பண்ணுங்க நீங்கள் தமிழில் நேம் பண்ணுங்க நீங்கள் ஆக்டர்ஸ். இப்போ எங்களோட ஏஜ் குரூப்பில் இப்போ அப்கமிங்காக வந்துட்டு தமிழில் நேம் பண்ணுங்க நீங்கள் ஆக்டர்ஸ். பவானி ஸ்ரீ இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. நேம் 5 இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இப்போ மமிதா இஸ் டூயிங் ரியலி வெல். பட் ஆனால் நீங்கள் அவங்க தமிழ் படமும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது அது அந்த மாதிரி பிரித்து இது பண்ணணும்னு அவசியம். இப்போ இவ வந்துட்டு இப்போ யோசிச்சு பாருங்க, கேரளாலேருந்து ஷீஸ் டன் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு, ஷீஸ் டன் ஃபிலிம்ஸ் இன் தமிழ். ஸோ அப்போது டேலண்ட்டுக்கு மதிச்சதுன்னு அது வருது. அதனால இங்கேருந்து ஆக்டர்ஸ் அவங்க ஒரு டேலண்ட் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று நீங்கள் பிலீவ் பண்ணுறதுன்னா நம்மளுக்கானது நம்மளுக்கு தேடி வந்துட போது நோ மேட்டர் வாட் அப்படின்ற மாதிரி. ஓ யூ ஆர் சேயிங் பிகாஸ் இந்த மாதிரி ஆளுங்க வராங்க நம்மளுக்கு சான்ஸ் கம்மியாகுது? இல்லை கம்மியாகுதுன்னு இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்களே, யூ ஆல்சோ ஹேவ் தி சேம் பொட்டென்ஷியல். இப்போ லப்பர் பந்தில் உங்களால் வந்து யூ கேன் ஏபிள் டு புல் அவுட் தட் கேரக்டர்னா ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த படம் நாங்கள் 2 பேரும் பண்ணுறதுனால வேற 2 பேருக்கு அப்படிலாம் இல்லை. அவங்க வேலையை பண்ணிட்டு எல்லாருமே பிஸியாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏன்னோ தேர் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன். சூப்பர், யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட். சமங்க, ஷீ இஸ் வெரி போல்ட். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் வந்து லால் சலாம் மாதிரி பண்ணீங்க, அது ஒரு வேறு ஜான்ரா. இங்கே பண்ணும்போது என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக லைக்? நான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்து நான் பண்ணல. ஒரு கேரக்டராக அப்படி வேண்டாம், இது எப்படி தெரியும் எனக்கு தெரியல. லால் சலாம்ல இருந்தாலும் கொஞ்சம் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பண்ணல நான். ஸோ தமிழ் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி பண்ணுறேன் நான். எனக்கு வந்து டைலாகும் இப்போ இந்த படத்து செட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய டைலாக்ஸ் இருக்குது, படிக்கணும், இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. அந்த முன்னாடி அந்த டாஸ்க் இல்லை. லால் சலாம் போகும்போது கொஞ்சம் டைலாக்ஸ் தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஓகே, வந்து படிக்கிறது, பண்ணுறது, செட்டுக்கு போகிறது, நம்ம எப்போவுமே போவோம்.
வீட்டில் தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லொக்கேஷன் போயிட்டு இருந்தா. ஸோ அங்கே தான் நம்ம ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் இருக்கல ஷூட்டு கூட. ஸோ அங்கே தான் இருந்தேன். ஸோ ஒரு ദിവസத்திலும் இருக்கும் ஒர்க்குன்னு சொல்கிறேன். நான் தெலுங்கு நான் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி டைலாக்ஸ் அது இந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் இங்கே நான் பண்ணல. ஸோ அதனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ். ஸோ பரிமளா அண்ட் கோ இந்த படம் பார்க்குறவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் லாஃப்டராக இருக்கும்போது கேஸ்டிங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்றது நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஜெயராம் சார் அண்ட் ஊர்வஷி மேம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண் முன்னாடி விட்னஸ் பண்ணீங்கல்ல, லெஜெண்ட்ஸ். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? லைக் ஹவ் தே ப்ரிப்பேர் ஃபார் த ஷூட் அண்ட் அப்படின்னு. கவுண்டர்லாம் வைக்கிறப்போ மேம் கண்ணே பார்க்க மாட்டேன், பார்த்தா செம்மையா சிரிப்பு வரும். ஓ ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்த்து அவங்க எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டா செம்ம சிரிப்பு வந்துடும். நான் வந்துட்டு காது பார்த்துலாம் நினைச்சிருக்கேன் ஒரு பாயிண்ட். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம 2 பேரும் ஐயோ நம்மள இப்படி சிரிச்சுட்டு போவோம், கண்ட்ரோல் பண்ணாம கொஞ்சம் பண்ணாத முடிய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த மாதிரி எல்லாம் சிரிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ திங்க் நாங்கள் இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இவங்க 2 பேரும் பண்ணது வந்துட்டு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸ் பற்றி தான் சொல்லிட்டு போயிடுங்க. வந்து இது கிளைமேக்ஸ் தேனில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.